அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் வந்துருச்சு. நமக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ குரூப் 2A எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ நல்லா படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ படிச்ச ஏரியா ஒரு இடத்துல நல்லாவே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் என்ன லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக படிச்சுக்கோங்க. அந்த லொக்கேஷனுக்கு எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 2 பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் எப்போயும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா எழுதுகிற மாதிரி. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃப், உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போக போகிறீங்க. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8:30 உங்களுக்கு அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 9க்கு அப்புறம் உங்களை விட மாட்டாங்க. ஸோ 9க்கு முன்னாடியே போகிற மாதிரி நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு போயிருங்க. ஸோ போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டு, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு, 2 பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு, அப்புறம் ஒரு அனலாக் வாட்ச்சு, தேவைப்பட்ட வாட்டர் கேன் இது வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான் நீங்கள் கொண்டு போக வேண்டிய விஷயம். ஸோ போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உள்ள உட்காந்தோடனே ப்ளசண்டாக இருங்க, காமாக இருங்க, எந்த வித பதட்டமுமே வேண்டாம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் எப்படி கேட்க போகிறோம் அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லா பேஜும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் கொடுப்பாங்க. ஓஎம்ஆரில் எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுடைய பேர், ஃபோட்டோ, எல்லா டீட்டெயிலும் பிரிண்ட் ஆகிருக்கும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 9:30க்கு எக்ஸாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ எக்ஸாம் ஆரம்பித்தோடனே ஸோ கூலாக உங்களை ஒவ்வொரு கொஸ்டினுமே ரீட் பண்ணுங்கள். ஸோ இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கொஸ்டினுமே 200 கொஸ்டின் இருக்குன்னா ஸோ கூலாக ரீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுமே கரெக்டாக ரீட் பண்ணி இதுதான் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். சரியானது கேட்டிருப்பாங்க, சிலது சரி இல்லாததுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, தவறானது கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து அதுக்கான ஆன்சரை வந்து பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட் முடிச்சிருங்க. 200 கொஸ்டின் ரீட் பண்ணுறப்ப கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு எல்லாத்தையும் குறிச்சிடலாம். அடுத்து செகண்ட் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா 50% இதுவா அதுவா அப்படிங்கிறத வந்து குறிச்சிக்கோங்க. தேர்ட் ரீடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத மேனேஜ் பண்ணி எப்படி ஆன்சர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குறிச்சிக்கோங்க. ஸோ 200 கொஸ்டினுமே நீங்கள் கண்டிப்பாக குறிக்கணும். சரிங்களா? ஸோ இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் பொறுமையாக ஒவ்வொரு கேள்வியும் படித்து உங்களுடைய 200 கொஸ்டினை குறிங்க. ஸோ நீங்கள் வந்து பதட்டப்படாமல் இருந்தாலே நல்லாவே பண்ணுவீங்க. ரெண்டாவது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்கை தவிர்த்தணும். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் அதாவது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சு இங்கே தப்பாக மார்க் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி மிஸ்டேக் வரவே கூடாது. ஸோ அது எப்பயுமே நமக்கு நடக்கும். ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் வந்து நடக்கும். ஸோ அதனால நம்மளோட வெற்றி வாய்ப்பு வந்து தவறி போயிட்டு இருக்கலாம். அதனால் கேர்லெஸ் மிஸ்டேக்கை ஒன்று கூட வராமல் தவிர்த்தரணும். ஒவ்வொரு கேள்வியும் கரெக்டாக ரீட் பண்ணி போட்டாலே அந்த மிஸ்டேக் வந்து உங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இருக்கக்கூடிய 3 மணி நேரத்தில் 200 கொஸ்டினை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. கூலாக எக்ஸாம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ப்ரிலிமினரி தான், அதனால குவாலிஃபை தான். அதனால கூலாக எக்ஸாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் மெயின்ஸில் வந்து சந்திக்கலாம். ஸோ அடுத்து குரூப் 2A மெயின்ஸில் உங்களை வந்து பார்க்குறதுக்கு அனைவருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.